எல்லாருக்கும் வணக்கம். சிம்மராசி என்பர்களே, உங்களுக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. வரப்போகிற ஜூலை 29, 30, 31 ஆகிய இந்த 3 நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள். என்னடா எடுத்தாலும் இப்படி பயனுறுத்துறாங்களேன்னு யோசிக்கிறீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற கிரக நிலைகள் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கு. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னா சிங்கத்தை மாதிரி கம்பீரமாக இருக்கீங்க. எதை பார்த்தா அசர மாட்டீங்க. யாருக்காகவும் எந்த இடத்துலையும் மலைஞ்சு கொடுக்கவோ அந்நியத்துக்கு துணை போகவோ மாட்டீங்க. உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் தைரியமாக செய்வீங்க. ஆனால் இந்த வரப்போகிற 3 நாட்களில் நீங்கள் எடுக்க போகிற சில அவசர முடிவுகள் அல்லது நீங்கள் போகிற சில இடங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் திரும்ப திரும்ப ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன், கொஞ்சம் கூட அலட்சியமாக இருந்துடாதீங்க. இந்த 3 நாட்களில் நீங்கள் கட்டாயமாக போகக்கூடாத ஒரு 3 இடங்கள் இருக்குது. அந்த இடங்களுக்கு நீங்கள் அறியாமல் கூட போயிட்டீங்கன்னா தேவையில்லாத பெரிய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இல்லைன்னா உடல் அளவில் சில மோசமான பாதிப்புகள் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ரிஷப ராசியில் பிறந்த நீங்கள் கடந்த சில மாதங்களாகவே சொல்ல போனால் கடந்த சில வருஷங்களாகவே நிறைய கஷ்டங்களை மனசுக்குள்ளேயே அனுபவிச்சுட்டு வரீங்க. நீங்கள் ஒருத்தருக்கு நல்லது நினச்சி ஓடி ஓடி செஞ்சாலும் கடைசியில் அது உங்களுக்கு கெட்டதாக தான் வந்து முடியுது. கூட இருக்கிறவங்களே உங்களை முதுகில் குத்துறது, நம்பி பணம் கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாத கஷ்டப்படுறது, உதவி செஞ்சவங்களே உங்களை குறை சொல்கிறதுன்னு பல வழிகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. மனசுக்குள்ள 1000 கலலைகள் ரணங்கள் இருந்தாலும் அதெல்லாம் வெளியே காட்டிக்கான சிரிச்ச முகத்தோட சுற்றிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களை பற்றியும் உங்கள் கஷ்டத்தை பற்றியும் யாருக்கும் முழுசாக தெரியாது. உங்கள் கஷ்டத்தை நீங்கள் யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரமாக இறக்கி வச்சிடவும் மாட்டீங்க. ஆனால் இந்த கிரக பயிற்சிகள் இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான ஆபத்தான கட்டத்தில் இருக்குது. அதனால தான் இந்த ஜூலை 29, 30, 31 தேதிகளில் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும்னு சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு இப்போது நடக்கிற கோச்சார கிரக நிலைகளை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியாமல் ஒரு பெரிய கண்டம் உங்களை நோக்கி காத்திட்டு இருக்கு. குறிப்பாக நான் சொல்ல அந்த 3 இடங்களுக்கு நீங்கள் போகிறத தவிர்த்தே ஆகணும். இனி கேட்கலாம் அப்படின்னுங்க, அந்த 3 நாட்களில் மட்டும் பெரிய பிரளயம் வந்துட போகுது அப்படின்னு. உங்கள் ராசிநாதன் சூரியன் இப்போ இருக்கிற நிலை, அது மட்டும் இல்லாமல் மற்ற பாப கிரகங்களோட பார்வை, உங்கள் கர்ம வினையோட தாக்கம், இதெல்லாம் ஒன்றா சேரும்போது நீங்கள் எப்பவும் போல் ரொம்ப சாதாரணமாக நினைக்கிற சில விஷயங்கள் கூட பெரிய விபரீதத்தில் போய் முடியும். நீங்கள் ரொம்ப தைரியசாலி தான். உங்கள் மன உறுதிக்கு அளவே கிடையாது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சில நேரங்களில் தைரியத்தை விட விவேகமும் அமைதியும் தான் ரொம்ப முக்கியம். இந்த 3 நாட்களில் நீங்கள் அமைதியாக எதிலும் கலையிடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலம். உங்களை யாராவது வேணும்னே சீண்டி கோவப்படுத்துகிற மாதிரி பேசினா கூட தயவு செஞ்சு திருப்பி ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. ஏன்னா நீங்கள் வாயை பிறந்தா இது பெரிய சண்டையில் போய் கடைசியில் பழியெல்லாம் உங்கள் மேலே தான் வந்து விழும். உங்கள் குடும்பத்திலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, எந்த ஒரு சின்ன வாக்குவாதத்திலையும் தயவு செய்து ஈடுபடாதீங்க. முக்கியமாக நான் சொல்ல போகிற அந்த 3 இடங்களுக்கு எந்த ஒரு கட்டாயத்துக்காகவும் உங்கள் நண்பர்களோ இல்லை சொந்தக்காரங்களோ யார் கூப்பிட்டாலும் தயவு செஞ்சு கூடவே போயிடாதீங்க. பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க உங்களை நம்பி வந்தவங்களுக்கு, உங்கள் மேலே பாசம் காட்டுறவங்களுக்கு உயிரையே கொடுக்குற அளவுக்கு உண்மையாக இருப்பீங்க. ஆனால் அதே நபர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணும்போது உங்களால் அதை கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாது. இப்போது இருக்கிற சூழ்நிலையில் உங்களை சுற்றி நிறைய எதிரிகள் உருவாகியிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க, உங்களுக்கு கூடவே பழகிறவங்க மூலமாகவே உங்களுக்கு சில மறைமுகமான சூழ்ச்சிகளும் எதிர்ப்புகளும் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும்னா இந்த ஜூலை மாதத்தோட கடைசி 3 நாட்கள் உங்களுக்கு ஒரு பெரிய அக்னி பரீட்சைன்னே சொல்லலாம். இந்த நாட்களில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப நிதானமாக யோசித்து எடுத்து வைக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூட ரொம்ப உஷாராக இருங்க. யாருக்கும் ஜாமீன் தான் எடுத்துக்கொள்றது, வாக்கு கொடுக்கறது வேண்டாம். இதெல்லாம் விட உங்கள் உயிருக்கும் உங்கள் குடும்பத்தோட நிம்மதிக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய அந்த 3 இடங்களுக்கு மட்டும் தயவு செஞ்சு உங்கள் காலடி எடுத்து வச்சிடாதீங்க. இந்த 3 நாட்களில் உங்களுக்கு சில உள்ளுணர்வுகள் தோணும், ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுது. மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம், படபடப்பு இருக்கிற மாதிரியே உணர்வீங்க. அதுக்கு காரணம் உங்கள் ராசியில் ஏற்படுற கிரகங்களோட மோசமான தாக்கம் தான். இரவுகளில் சரியாக தூக்கம் வராமல் கஷ்டப்படுவீங்க. தேவையில்லாத பழைய சிந்தனைகள் மனசை போட்டு குழப்பம். இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் மனசை தளர விட்டுறக்கூடாது. குலதெய்வத்தை மட்டும் மனதார வேண்டிக்கோங்க. வெளியே பயணம் செய்யும்போது ரொம்ப நிதானமாக வாகனங்களை ஓட்டிட்டு போங்க. யாருக்கிட்டையும் வழியை போய் பேச வேண்டாம்.
முக்கியமாக இரவு நேரங்களில் தேவையில்லாமல் வெளியே போகிறத முழுமையாக தவிர்த்துடுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களை குறி வச்சு காத்திருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத பெரிய ஆபத்துல இருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் தவிர்க்க வேண்டிய அந்த 3 இடங்களை பற்றி நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அந்த இடங்கள்ல அப்படி என்ன இருக்குது, அங்கே போனால் என்னென்ன மாதிரியான பயங்கரமான விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கத்தை இப்போ நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன். கொஞ்சம் கூட கவனிச்சுதல் இல்லாமல் கேட்டுக்கோங்க. முதல் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆழமான நீர்நிலைகள் இருக்கிற எந்த ஒரு இடத்துக்கும் இந்த 3 நாட்களில் நீங்கள் தயவு செஞ்சு போயிடவே கூடாது. அது கடலாக இருக்கலாம், ஏரியா இருக்கலாம், அல்லது ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற பெரிய கிணறா கூட இருக்கலாம். சாதாரணமாக நண்பர்களோட சேர்ந்து ஒரு சின்ன ட்ரிப்பு போகலாம். இல்லைன்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டுமேனு தண்ணி அதிகமாக இருக்கிற இடங்களுக்கு போகலான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இப்போ இருப்ப போர்ச்சார கிரக நிலைகள் படி உங்கள் ராசிக்கு ஒரு பெரிய ஜலக்கண்டம் காத்திட்டு இருக்கு. தண்ணி மூலமாக உங்களுக்கு பெரிய ஆபத்து வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. எப்பவும் நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்களா இருந்தால் கூட இந்த ஜூலை 29, 30, 31 தேதிகளில் உங்களுக்கு நேரமே சரியில்லை. தண்ணிக்குள்ளே இறங்குறதோ இல்லை தண்ணி பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்க்குறதோ கூட உங்களுக்கு எதிர்பாராத பெரிய சிக்கலை கொண்டு வந்து விட்டுரும். நீங்கள் பாட்டுக்கு ஓரமாக நின்றுட்டு இருந்தால் கூட கால் பவறி விழுறதுக்கோ இல்லை எதிர்பாராத விதமாக தண்ணியில் மூழ்கிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால எவ்வளோ பெரிய நெருங்கிய நண்பர்கள் கூப்பிட்டாலும் சரி, இல்லை சொந்தக்காரங்க கட்டாயப்படுத்தினாலும் சரி, கண்டிப்பாக என்னால் நட முடியாதுன்னு ரொம்ப உறுதியாக சொல்லிடுங்க. இந்த ஜலக்கண்டம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இடமா இருந்தால் கூட இந்த குறிப்பிட்ட 3 நாட்களில் அந்த தண்ணியில் ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி இருக்கும். உங்கள் மனசை குழப்பி உங்களை அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போகிறதுக்கான வேலைகளை உங்களை ஒத்து இருக்கிற கெட்ட நேரமும் கிரக சூழ்நிலையும் செய்யும். சில பேருக்கு தொழில் சம்பந்தமாவோ இல்லை வேலை சம்பந்தமாவோ கடல் தாண்டி போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். இல்லைன்னா தண்ணி அதிகமாக இருக்கிற இடங்களை கடந்து போக வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பயணத்தை தள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தவிர்க்கவே முடியாத பயணம் அப்படின்னா உங்கள் இஷ்ட தெய்வத்தை நல்லா மனசாக வேண்டிக்கிட்டு ரொம்ப எச்சரிக்கையாக போய் வாங்க. குறிப்பாக ராத்திரி நேரங்களில் தண்ணி இருக்கிற இடங்கள் பக்கமாக போகிறத சுத்தமாக தவிர்த்துடுங்க. நீங்கள் எப்பவும் போல ரொம்ப கேஷுவலாக நினைக்கிற இந்த விஷயம் உங்கள் உயிருக்கே போட்டு உழவிக்கிற அளவுக்கு பெரிய விபரீதத்தை ஏற்படுத்திடும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, உங்களை நம்பி இருக்கிறவங்க, மூஞ்சியை ஒரு நிமிஷம் நினைச்சுக்கிறவங்க, அவங்களுக்காகவாவது இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த நீர்நிலைகள் பக்கத்தில் போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. இந்த 3 நாட்களில் சந்திரன் இந்த ராசிக்கு ரொம்ப மோசமான ஒரு பார்வையில் இருக்க. சந்திரன் அப்படிங்கிறது மனசுக்கும் நீர்நிலைகளுக்கும் அதிபதி. அவர் கெட்டு போய் இருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ள ஒரு விதமான சஞ்சலத்தை உருவாக்கி உங்களை தப்பான முடிவுகள் எடுக்க வைப்பார். திடீர்னு யாரு வேலையாவது அளவுக்கு அதிகமாக கோபம் வரும், இல்லைன்னா வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி ஒரு விரக்தி நிலை மனசுக்குள்ள ஏற்படும். அந்த மாதிரி நேரங்களில் தனிமையை தேடி தண்ணி ஓரமாக போய் உட்காரலான்னு தோணும். அப்படி மட்டும் வரும்போது செஞ்சிடாதீங்க. ஏன்னா அந்த தனிமை உங்கள் மனசை இன்னும் மோசமாக்கி விபரீதமான எண்ணங்களை தூண்டி விட்டுடும். அதனால இந்த 3 நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குடும்பத்தோட உங்களுக்கு பிடிச்சவங்களோட நேரத்தை செலவிடுங்க. தனிமையில் இருக்கிறத தவிர்த்துடுங்க. தண்ணி இருக்கிற இடங்கள்ல இருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விலகி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ முதல் இடத்தை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப மோசமான பயங்கரமான ஆபத்தை கொடுக்கக்கூடிய இன்னொரு இடமும் இருக்கு. அந்த 2வது இடத்தை பத்தி நினைக்கும் போதே எனக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. ஏன்னா நிறைய சிம்ம ராசிக்காரங்க தங்களோட அன்றாட வாழ்க்கையில அடிக்கடி போயிட்டு வர ஒரு இடம் தான் அது. ஆனா இந்த ஜூலை மாசத்தோட கடைசி 3 நாட்கள்ல அந்த இடத்துக்குள்ள நீங்க காலடி எடுத்து வச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க சம்பாரிச்சு வச்சிருக்கிற அத்தனை நல்ல பேரும் மரியாதையும் ஒரே நிமிஷத்துல காத்துல பறந்துடும். உங்க மேல எந்த தப்புமே இல்லைன்னா கூட ஒரு பெரிய படி உங்க தலைக்கு மேல வந்து விடும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை ஒரு பெரிய குற்றவாளி மாதிரி பார்க்குற நிலைமை உருவாயிடும். அது என்ன இடம், அங்க அப்படி என்னென்ன சரி வேலைகள் உங்களுக்காக காத்திட்டு இருக்கு. அங்க போனா உங்க குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட அவமானம் வந்து சேரும் அப்படிங்கறத ரொம்ப விளக்கமா சொல்றேன். உங்க வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கூட கவனத்தை சிதற விடாம முழுசா உள்வாங்கிக்கோங்க. அது 2வது இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பண்றதுக்காக நீங்க போற இடங்கள். அதாவது அடுத்தவங்க குடும்ப பிரச்சனைகளோ
கொடுக்கல் வாங்கல் தகராறோ இல்லை நிலப்பிரச்சனையோ நடக்கிற இடங்கள். சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னாலே எப்பவும் நியாயத்தின் பக்கம் நிற்கிறவங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ நண்பர்களோ இல்லை சொந்தக்காரங்களோ ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா கூட முதல் ஆளாக ஓடி போய் நிற்கிறது நீங்கள் தான். யாருக்காவது ஒரு அநியாயம்னா உங்களால் சும்மா பார்த்துட்டு இருக்கவே முடியாது. அதனாலேயே நிறைய பேர் அவங்க பிரச்சனைகளுக்கு உங்களை கூப்பிட்டு நியாயம் கேட்பாங்க. ஆனால் இந்த ஜூலை 29, 30, 31 ஆகிய தேதிகளில் மட்டும் யார் வீட்டிலையாவது சண்டை நடந்தாலோ இல்லை 4 பேர் நடு ரோட்டில் நின்று சத்தம் போட்டு பேசிகிட்டு இருந்தாலோ தயவு செஞ்சு அந்த பக்கமே எட்டி பார்த்துறாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ நெருக்கமானவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சினா கூட எனக்கு உடம்பு சரியில்லை, இவ்வளோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிடுங்க. ஏமா நீங்கள் நல்லது நினச்சி அவங்களுக்கு நியாயம் சொல்ல போவீங்க. அங்கே இருக்கிற கிரக சூழ்நிலை என்ன பண்ணோம்னா சண்டை போட்டுக்கிட்ட அந்த 2 பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஒட்டுமொத்த படியும் உங்கள் தலையில் தூக்கி வச்சிடும். கடைசியில் பார்த்தீங்கன்னா இவர் தான் தேவையில்லாமல் வந்து எங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குனாரு, இவர் தான் பணத்தை எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பணவளை கூட நினச்சி பார்க்காத ஒரு பெரிய திருட்டு பலியோ இல்லை உங்கள் குணத்தையே அசிங்கப்படுத்துகிற மாதிரியான பெரிய அவமானமோ உங்களுக்கு வந்து சேரும். காவல் நிலையம், நீதிமன்றம் அப்படின்னு நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத இடங்களுக்கெல்லாம் அலைய வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, உங்களுக்காக சாட்சி சொல்லவோ உங்களுக்கு ஆதரவாக பேசவோ ஒருத்தர் கூட முன்வர மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய உண்மையான ஆளாக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்களா பெரிய குற்றவாளி அப்படிங்கிற முத்திரையை உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஈஸியாக குத்திடுவாங்க. காலங்காலமாக நீங்கள் கட்டி காப்பாற்றின உங்கள் மரியாதையும் அந்தஸ்தும் ஒரே நொடியில் சுக்குநூறாக உறைஞ்சி போயிடும். இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை ஏன் வருதுன்னா, இப்போது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்துல கிரகங்களோட சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக அமைஞ்சிருக்கு. அதனால உங்களோட எதிரிகள் ரொம்ப வலிமையாக இருக்கிற நேரம் இது. நீங்கள் சாதாரண நாளில் போய் நிற்கிற அந்த பஞ்சாயத்து இடங்களில் உங்களுக்கு ஆகாதவங்க யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக மறைஞ்சிருந்து உங்களை நோட்டை விட்டுட்டே இருப்பாங்க. நீங்கள் வாயை தொடர்ந்து ஒரு வார்த்தை பேசினா கூட அதை அப்படியே திரிச்சு தப்பாக மாற்றி உங்களை பெரிய அளவில் சிக்கலில் மாட்டி விடுறதுக்கு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டா நீங்கள் போய் சமாதானம் பண்ணலான்னு நினைக்காதீங்க. அதனால் உங்கள் வேலைக்கே உழவைக்கிற அளவுக்கு பெரிய சதி வேலைகள் நடக்கும். உங்கள் வீரம் தைரியம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இந்த 3 நாட்களில் நீங்கள் உங்கள் வேலை உண்டுன்னு வீட்டை விட்டு வெளியே போகாமல் வம்பு தும்புக்கும் போகாத அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் உங்களை இந்த பெரிய ஆபத்தில் இருந்து முழுசாக காப்பாற்றும். 3ஆவது இடத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த இடம் உங்கள் உயிருக்கே கூட ஒரு பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய இடம். அது வேற ஒன்றும் இல்லை, ஆள் நடமாட்டம் இல்லை, அது ரொம்ப இருட்டான தனிமையான இடங்கள் அல்லது பல வருஷமாக யாரும் பயன்படுத்தாமல் பாழடைஞ்சு கிடக்கிற பழைய கட்டிடங்கள், ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற இடங்கள். இந்த ஜூலை 29, 30, 31 தேதிகளில் உங்கள் ராசி கஷ்டமத்தில் சில தாபகிரகங்களோட பார்வை ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதனால் தீய சக்திகளோட ஆதிக்கம், அதாவது எதிர்மறை ஆற்றலோட தாக்கம் உங்கள் மேலே ரொம்ப சுலபமாக விழ வாய்ப்பு இருக்குது. ராத்திரி நேரத்தில் வேலை முடிஞ்சு தனியாக வரும்போதோ இல்லை குறுக்கு வழியில் சீக்கிரமாக வீட்டுக்கு போகலான்னு ஆள் இல்லாத இருட்டு வழியில் போகிறதோ உங்களுக்கு பெரிய கண்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். திடீர்னு நீங்கள் போகிற வண்டி பழுதாகி நிற்கிறது, அடையாளம் தெரியாத நபர்கள் மூலமாக உங்கள் பணத்தையோ அல்லது நகையோ பறி கொடுக்கறது, இல்லைன்னா ஒரு இனம் புரியாததையும் மனசுக்குள்ளே புகுந்து உடம்பை கெடுத்துக்கிறது. இந்த 3 நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்காத பல கெட்ட விஷயங்கள் இந்த மாதிரி தனிமையான இடங்களில் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. சில பேருக்கு நிலம் வாங்குறதுக்காகவோ இல்லை வீடு வாங்குறதுக்காகவோ ஊருக்கு வெளியே போய் பார்க்குற சூழ்நிலை வரலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இந்த 3 நாட்களுக்கு தயவு செஞ்சு தள்ளி வச்சிடுமே. 4 பேர் இருக்கிற இடத்துல இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆனால் நீங்கள் எப்போ தனிமையை தேடி யாருமே இல்லாத இருட்டான இடங்களுக்கு போகிறீங்களோ அப்போ உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கெட்ட நேரம் உங்களை முழுசாக ஆக்கிரமிச்சிடும். அதனால் ராத்திரி எவ்வளவு தாமதமானாலும் சரி, மக்கள் நடமாட்டம் இருக்கிற வெளிச்சமான மோட்டிலே பயணம் செய்யுங்க. புதுசாக எந்த ஒரு இடத்துக்கும் தனியாக போய் மாட்டிக்காதீங்க. இந்த 3 இடங்களுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னதை வெறும் எச்சரிக்கையாக மட்டும் எடுத்துக்காம உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு பெரிய பாதுகாப்பாக நினச்சி செயல்படுங்க. ஆனால் இதோட உங்கள் பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிடாதீங்க. இந்த 3 இடங்களுக்கு போகாமல் தப்பிச்சாலும்
நீங்க தினமும் வீட்டில் செய்யக்கூடிய சில சாதாரண விஷயங்கள் மூலமா கூட உங்களுக்கு சில பெரிய கண்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிரகங்களோட சதி வலை உங்களை சுத்தி ரொம்ப பலமா பின்னப்பட்டிருக்கு. நீங்க வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய சில தொலைபேசி அழைப்புகள் அல்லது உங்களை தேடி வீட்டுக்கு வரக்கூடிய சில நபர்கள் மூலமா ஒரு பெரிய சூறாவளியே உங்க வாழ்க்கையில வீச போகுது. அதனால வெளியே போகலான்னு வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருந்துக்கலாம்னு நீங்க நினைக்கிறது கூட சில நேரங்கள்ல உங்களுக்கு ஆபத்தா போய் முடியலாம். அந்த அளவுக்கு இந்த கிரகங்கள் உங்களை நெருக்கடியில தள்ள போகுது. உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்க, உங்க கூடவே பிறந்து வளர்ந்தவங்க கூட இந்த நேரத்துல உங்களுக்கு எதிராக மாறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு. குறிப்பா பண விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க பீரோவில் வச்சிருக்கிற பணம், நகை இதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியாமலே காணாம போறதுக்கும், வீட்டிலேயே திருட்டு நடக்கிறதுக்கும் கூட இந்த 3 நாட்கள்ல 190% வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் உங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு சின்ன அசைனையும் நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது கட்டாயம். நீங்க பண்ற ஒரு சின்ன தப்பு உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தோட நிம்மதியும் கெடுத்து நடுத்தரவுல கொண்டு வந்து நிறுத்திடும். அதனால வீட்டில் இருக்கும்போது என்னென்ன மாதிரியான ஆபத்துகள் உங்களை தேடி வரும், அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். வீட்டுக்குள்ளே இருந்தா நாம ரொம்ப சேஃபு, நமக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த ஜூலை 29, 30, 31 தேதிகளில் உங்க வீட்டு கதவை தட்டி ஆபத்து உள்ள வரும். குறிப்பா உங்க போனுக்கு வரக்கூடிய சில அழைப்புகள், திடீர்னு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் ஃபோன் பண்ணி பெரிய மருத்துவ செலவு வந்துருச்சு, இல்லை வேற ஏதோ பெரிய கஷ்டம், உடனே பணம் வேணும்னு ரொம்ப கெஞ்சி அழுவாங்க. சிம்ம ராசிக்காரங்க நீங்க இயல்பாவே ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா உங்ககிட்ட இல்லைன்னா கூட கடன் வாங்கியாவது உதவி செய்வீங்க. ஆனா இந்த 3 நாட்கள்ல நீங்க அப்படி இறக்கப்பட்டு யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வரவே வராது. அது மட்டும் இல்லாம அந்த பணத்தால நீங்க ஒரு பெரிய சட்ட சிக்கல்லையோ இல்ல தேவையில்லாத போலீஸ் பிரச்சனையிலையோ மாட்டிப்பீங்க. அவங்க செய்யற தப்புக்கு நீங்க உடந்தையா இருந்ததை அவங்க மேல பழி திரும்பிடும். அதனால இந்த நாட்கள்ல யாருக்கு ஃபோன் பண்ணி எவ்வளவு அவசரம்னு சொல்லி அழுதாலும் தயவு செஞ்சு எந்த பண உதவியும் செஞ்சிடாதீங்க. அதே மாதிரி உங்களை தேடி வீட்டுக்கு வர சில நண்பர்கள் இல்லைன்னா தூரத்தை சொந்தக்காரங்க ஏதாவது ஒரு பேப்பரை நீட்டி சும்மா சாட்சி கையெழுத்து தான் இல்லை ஜாமீன் கையெழுத்து தான் ரொம்ப ஈஸியா கேட்பாங்க. உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசி உங்களால தான் இது முடியும்னு உசுப்பேத்தி விடுவாங்க. எப்பவும் சொல்றதுதான், சிம்ம ராசிக்காரங்களை அன்பாலையும் புகழ்ச்சியாலையும் ஈஸியா வீழ்த்திடலாம். ஆனா இந்த இடத்துல நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். அவங்க கொண்டு வர எந்த ஒரு பேப்பர்லையும் அது எவ்வளோ பெரிய நெருங்கிய உறவா இருந்தாலும் சரி கண்ணை மூடிக்கிட்டு கையெழுத்து போடுறாதுங்க. நீங்க போடுற இந்த ஒரு சின்ன கையெழுத்து உங்க வாழ்நாள் முழுசும் நீங்க ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச சொத்தையெல்லாம் இழக்க வச்சிடும். உங்களோட நடுத்தரவில் நிப்பாட்டுறதுக்காகவே கிரகங்கள் இந்த மாதிரி ஆட்களை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கும். வீட்டுக்குள்ள நடக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன வாக்குவாதங்கள். எப்பவும் சாதாரணமா பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் தான், ஆனா இந்த 3 நாள்ல அது பெரிய பூகம்பமா வெடிக்கும். நீங்க ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்க, கடைசியில அது பெரிய சண்டையா மாதிரி வீட்டை விட்டு வெளியே போற அளவுக்கு கூட நிலைமை விபரீதமாகும். பெத்த பசங்க கூட உங்களை எதிர்த்து பேசுவாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்க உங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம குறை சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடும். நம்ம உசிரியே கொடுத்து எல்லாரையும் பார்த்துக்கிறோமே, நமக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு மனசு ரொம்ப வலிக்கும். ஆனா இதெல்லாம் அந்த கெட்ட நேரத்தோட கோளாறு. அதனால வீட்டில் யார் என்ன கோபமா பேசினாலும் காதுல வாங்காத மாதிரி அமைதியா போயிடுங்க. ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசாதீங்க. இதெல்லாம் கூட ஒரு வகையில சமாளிச்சிடலாம். ஆனா இந்த 3 நாட்கள்ல உங்க வீட்டில் இருக்கிற பூஜை அறையில நீங்க அறியாம செய்யற ஒரு பெரிய தப்பு உங்க குலதெய்வத்தோட கோபத்தை அப்படியே உங்க பக்கம் திருப்பி விட்டுரும். சாமியை கும்பிடுறோம்னு நினைச்சுக்கிட்டு நீங்க செய்யற அந்த ஒரு காரியம் உங்க வீட்டில் இருக்கிற நல்ல சக்திகள் எல்லாத்தையும் வெளியே விரட்டிட்டு ஒரு பெரிய தரித்திரத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுடும். அது என்ன தப்பு? பூஜை அறையில நீங்க கட்டாயம் செய்யக்கூடாத அந்த விஷயம் என்ன, அதை செஞ்சா என்னென்ன மாதிரியான பயங்கரமான விளைவுகளை உங்க குடும்பம் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப ஆழமா விளக்கமா சொல்றேன். கொஞ்சம் கூட கவனிக்க சதற விடாம முழுசா கேட்டுக்கோங்க. ஏன்னா இது உங்க குடும்பத்தோட நிம்மதியே காக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். பூஜை அறையில நாம செய்யற ரொம்ப சாதாரண விஷயங்கள் கூட இந்த 3 நாட்கள்ல பெரிய தோஷத்தை உண்டாக்கும். குறிப்பா
இந்த ஜூலை 29, 30, 31 தேதிகளில் உங்கள் வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்கிறதோ, இல்லை சாமி படங்களை துடைக்கிறதோ, பித்தளை விளக்குகளை பொடி போட்டு கழுவுறதோ தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. இதெல்லாம் செய்கிறதா இருந்தால் இந்த தேதிகளுக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிடுங்க. ஏன்னா இந்த 3 நாட்களில் உங்கள் வீட்டில் இருக்கிற தெய்வ சக்தி ரொம்பவும் உணர்வுபூர்வமான ஒரு நிலையில் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை அறையை கலைச்சி சுத்தம் செய்கிறது வீட்டில் இருக்கிற சுபிட்சத்தை நீங்களே உங்கள் கையால் வெளியேற்றுறதுக்கு சமம். அதே மாதிரி விளக்கு ஏற்றும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வேற யாராவது பக்கத்து வீட்டிலேருந்து படம் வாங்கின எண்ணெயோ இல்லை தீப்பெட்டியோ வச்சு கண்டிப்பாக விளக்கு ஏற்றிடாதீங்க. அப்படி செஞ்சால் அவங்களோட கஷ்டங்களும் துரதிர்ஷ்டமும் உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும். உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு மட்டுமே தீபம் ஏற்றுங்க. விளக்கு ஏற்றும் போது காற்றுல அது தானாக அணைஞ்சிடான ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா தீபம் அணையிறது இந்த நாட்களில் ரொம்ப பெரிய அபசகுணத்தை குறிக்கும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 3 நாட்களில் உங்களுக்கு மனசுக்குள்ளே எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அவமானம் நடந்திருந்தாலும் சரி, சாமி படத்துக்கு முன்னாடி நின்று அழுது புலம்படவே கூடாது. பொதுவாக நம்ம கஷ்டம்னா சாமி கிட்ட தானே போய் அழுவோன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற கோச்சால கிரக நிலைகள் படி நீங்கள் இந்த 3 நாட்களில் சாமி முன்னாடி வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற அடுத்தடுத்த பெரிய கஷ்டங்களுக்கு நீங்களே விதை போடுற மாதிரி ஆகிடும். நீங்கள் அழுதிங்கம்மா, அந்த எதிர்மறை ஆற்றல் அப்படியே உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கிடும். அதனால் மனசு கஷ்டமாக இருந்தால் சாமி முன்னாடி நின்று மனசார வேண்டிக்கோங்க. எனக்கு நல்ல வழியை காட்டுன்னு கேளுங்க. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் கண்ணீர் விட்டு அழுதுடாதீங்க. சாமி படத்தில் இருக்கிற பழைய பாஞ்சி போன பூக்களை உடனே எடுத்துடுங்க. ஏன்னா அது கரித்தரத்தை ஈர்க்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்களை சரியாக கடைபிடிச்சாலே பாதி ஆபத்திலிருந்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றலாம். ஏன்னா இதையெல்லாம் விட உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய சில திடீர் மாற்றங்களை நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த 3 நாட்களில் கிரகங்களோட பார்வை உங்கள் ஆரோக்கியத்து மேலே ரொம்ப மோசமாக விழப்போகுது. திடீர்னு நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கிறது, இவனா வயிறு சம்பந்தமான பெரிய உபாதைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சாதாரண உடம்பு வலிவானன்னு நீங்கள் வீட்டில் இருக்கிற மாத்திரையை போட்டுட்டு தூங்குமா, அது காலையில் பெரிய ஆபத்தா மாதிரி உங்களை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துடும். குறிப்பாக 40 வயசை தாண்டின சிம்ம ராசிக்காரங்க இந்த நேரத்தில் உங்கள் உடம்பை பற்றி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓட்டும் போது கூட ஒரு சின்ன மயக்கம் வரலாம், இல்லைன்னா பார்வை மங்கலா தெரியலாம். சாப்பாடு விஷயத்தில் கூட நேற்று செஞ்ச பழைய சாப்பாட்டையோ இல்லை வெளியில் விற்கிற உணவுகளையோ தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. எளிமையான வீட்டில் செஞ்ச சூடான உணவுல மட்டும் எடுத்துக்காங்க. உங்கள் உடம்புல எந்த ஒரு சின்ன வலி வந்தாலும் உடனே போய் மருத்துவரை பார்த்துடுங்க. வளர்ச்சியமாக இருந்தீங்கன்னா அது உங்கள் உயிருக்கே கூட உள்ள வச்சிடும். கடைசியாக இந்த பெரும் ஆபத்துகளிலிருந்து முழுமையாக தப்பிச்சு உங்கள் குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதற்கான ஒரு எளிய மற்றும் வலிமையான பரிகாரத்தை இப்போ சொல்கிறேன். இந்த ஜூலை 29, 30, 31 ஆகிய 3 நாட்களும் அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்துடுங்க. குளித்து முடிச்சுட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்திக்கிட்டு கிழக்கு காத்து நின்று சூரிய பகவானை மனதார வேண்டிக்குங்க. சிம்ம ராசியோட அதிபதியே சூரியன் தான். அவர் இப்போ கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனைகளும் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. அதனால சூரிய காயத்ரி மந்திரம் தெரிஞ்சா அதை மனசுக்குள்ள சொல்லுங்க. இல்லைன்னா வெறும் ஓம் சூர்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை முழு ஈடுபாட்டோட சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டில் இருக்கிற குலதெய்வத்தை நினைச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. இந்த 3 நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் அசைவ உணவுகளை முழுமையாக தவிர்த்துட்டு ரொம்ப எளிமையான சுத்தமான உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க. பக்கத்தில் ஏதாவது பழமையான சிவன் கோவில் இருந்தால் யாருக்கும் தெரியாமல் அமைதியாக போய் கொஞ்ச நேரம் உட்காந்து சாமியை வேண்டிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா உங்களோட சுற்றி ஒரு பெரிய நேர்மறை ஆற்றல் கவசம் மாதிரி உருமாறி எந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத தீய சக்தியும் எதிரிகளோட சூழ்ச்சியும் உங்களை நெருங்கலுடான ரொம்ப பத்திரமா பாதுகாக்கும். சிம்ம ராசிக்காரங்க எப்பவும் எரியிற நெருப்பு மாதிரி உங்களை யாராலும் அவ்வளவு சீக்கிரமா வீழ்த்திடவே முடியாது. இந்த 3 நாட்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சாம்பல் மூடிய நெருப்பா யார் என்ன சொன்னாலும் பொறுத்துக்கிட்டு ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டியது கட்டாயம். உங்களை நீங்களே தற்காத்துக்க வேண்டிய நேரம் இது. இந்த 3 நாட்களை மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாகவும் பொறுமையாகவும் கடந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரப்போகிற காலம் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தையும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்க போகுது.
இப்போ உங்களை தூத்தி பேசினவங்க, உங்களை ஏமாத்தினவங்க, அவமானப்படுத்தினவங்க எம்மானும் கூனி குலுகி உங்களை தேடி வந்து நிற்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்பவே உயரப்போகுது. அதனால மனசை தளர விடாம தைரியமா இருங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு முழுமையா நம்புறேன். உங்களோட மாதிரி கஷ்டப்படுற மற்ற சிம்மராசி அன்பர்களுக்கும் இந்த முக்கியமான எச்சரிக்கை உடனே போய் சேரணும்னா மறக்காம இதை உங்க சொந்தக்காரங்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க. உங்க மனசுல தோன்ற கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி உங்க ராசிக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த பலன்களையும் ரகசியங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம தளத்தோட எப்பவும் இணைஞ்சிருங்க. இறைவனோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நன்றி, வணக்கம்.